ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆர்டிகல் 28 வரை பார்த்தோம். இப்போது 29 and 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து எஜுகேஷ்னல் ரைட்ஸ் பற்றி வரும். ஸோ சரத் எண் 29 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி மதம் சார்ந்த விஷயங்களை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போது அந்த மதத்திலேயே வந்து மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி பார்க்குறேன். ஸோ சிறுபான்மையினர்னால் நம்மளுக்கு மதம் சார்ந்த சிறுபான்மையினர் மட்டும்தானா? கிடையாது. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ப்ளஸ் மொழி சார்ந்த சிறுபான்மையினரும் இருப்பாங்க. சௌராஷ்டிரா பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க, சௌராஷ்டிரா பேசுகிறவங்க, ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜ், தெலுங்கு, இந்த மாதிரி மித்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, அவங்களுமே வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸில் கீழே வருவாங்க. ஸோ அவங்களுடைய நலன்களை பாதுகாக்குதல், அதுதான் வந்து சரத் எண் 29. So it provides that any section of the citizens residing in any part of India having a distinct language, script or culture of its own shall have the right to conserve the same. இந்தியாவில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் நீ ஒரு இந்திய நாட்டு குடிமகனாக இருந்த உன்னுடைய கல்ச்சர், அதாவது உன்னுடைய கலாச்சாரம் வந்து தனித்துவமான கலாச்சாரம், இல்லை மொழி வந்து தனித்துவமானது. நீங்கள் இப்போது தமிழ் கூட வந்து தனித்துவம் பெற்ற ஒரு மொழி தான். ஸோ அதை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சரத் எண் 29. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 29 கீழே கொடுக்கறது மொழி சார்ந்த இதுக்கு மட்டும் கிடையாது, மதம் சார்ந்த சிறுபான்மையினருக்கும் உரிய நலன் தான். சிறுபான்மையினருக்கும், அதாவது மத சிறுபான்மையினரும் மொழியியல் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ இதுதான் சரத் எண் 29. இது கல்ச்சுரல் ரைட்ஸ், கலாச்சாரம் சார்ந்த ஒரு உரிமை. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல். ஸோ கல்வி உரிமை. கல்வி உரிமை அப்படிங்கிறப்போ மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவுறதுக்கும், அதாவது கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உரிமை, நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் சிறுபான்மையினரின் உரிமை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸ் தான் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ரிலீஜியஸ் மெம்பர்ஸே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரலாம், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் எதுனாலும். அதே மாதிரி முஸ்லீம் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், இல்லை காலேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் கிராண்ட்ஸ் த ஃபாலோயிங் ரைட்ஸ் டு மைனாரிட்டிஸ் வெதர் ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு உரிமைகள்லையுமே சொல்லப்பட்டிருக்கிறது மொழி மற்றும் மதம் மற்றும் இல்லை, மொழி சார்ந்த சிறுபான்மையினருக்கும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கு. ஆல் மைனாரிட்டிஸ் ஷால் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தியர் சாய்ஸ். அவங்க விருப்பம் போல் அவங்களுடைய கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் அதை நிர்வகிக்கிறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட அவங்க விருப்பப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த சரத் எண் 30 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எஜுகேஷன், ஒரு இடத்த, ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஏன் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இந்த 44வது சட்ட திருத்தம் பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து என்ன பார்த்தோம், நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் வந்து 2 ஏக்கர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா, முன்னே இருந்தப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்னுடைய அடிப்படை உரிமை, நீங்கள் இந்த மாதிரி கேட்க முடியாது, அதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நிலத்தோட ஆக்சுவல் ரேட்டோட ஜாஸ்தியாக கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அடிப்படை உரிமைங்கிறப்போ கொடுக்காம அந்த நிலத்தை வந்து அரசு கைப்பற்ற முடியாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு கைப்பற்றிக்கலாம். ஒன்று நீ வந்து புவராக இருந்த, இல்லை மிடில் கிளாஸ் அந்த மேலே இருந்த அப்படின்னா உனக்கு அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துருவாங்க, மற்றபடி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிடும். பட் இந்த ஏதாவது மைனாரிட்டியோட எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை வாங்கினா இந்த 44வது அமெண்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டுச்சு இல்லையா, ஸோ அது வந்து அதில் வராது. நார்மல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்த இதுக்கு வராது. ஓகேயா? So the compensation amount fixed by the state for the compulsory acquisition of any property, எந்த ஒரு சொத்தையும் கட்டாயமாக இது பண்ணக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனத்தின் எந்த ஒரு சொத்தையும் கட்டாயமாக கையகப்படுத்துவதற்காக அரசு நிர்ணயித்த இழப்பீட்டு தொகை அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமையை கட்டுப்படுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ கூடாது. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு அது கிடையாது. ஒரு சில 2 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பட் அந்த மாதிரி இவங்களுக்கு கிடையாது. மைனாரிட்டி இதை வாங்கினா அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். காம்பன்சேஷன் அமௌண்ட் டு ஃபிக்ஸட், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எந்த ஒரு வகையிலையும் பறிக்கப்படாது. இந்த ரைட்
மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கப்பட்ட இந்த உரிமையை இந்த சட்டத்தின் பால் நம்ம வந்து பறிக்க முடியாது. ஸோ அப்போ காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறப்போ the state shall not discriminate against any educational institutions managed by a minority. ஸோ மைனாரிட்டிங்கிறப்போ நான் சொன்னப்போ எந்த ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டியோ இல்லை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியோ ஸோ அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு மத்தியில் வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. இது மத அல்லது மொழியியல் ரீதியாக சிறுபான்மையினருக்கு பின்வரும் உரிமைகளை வழங்குகிறது. அனைத்து சிறுபான்மையினரும் தங்களுக்கு விருப்பமான கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் டு எஸ்டாப்ளிஷ் நிர்வகிப்பதற்கும் டு அட்மினிஸ்டர். ஸோ சிறுபான்மை கல்வி நிறுவனத்தின் எந்த ஒரு சொத்தையும் கட்டாயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இழப்பீட்டு தொகை நிச்சயம் கொடுத்தே ஆகணும். அது சாய்ஸில் விடுறதுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ரைட் கிடையாது. இது தொடர்பாக அந்த உரிமை பாதுகாப்பிற்காக அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயே அந்த 44வது சட்ட திருத்தத்தில் இதையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினரையும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. உதவி வழங்குவதில் சிறுபான்மையினரால் நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கும் அரசு பாகுபாடு காட்டாது. ஸோ இதுதான் சரத் எண் 23. ஸோ சாரி 30 ஆர்டிக்கல் 30. ஸோ இப்போ வந்து 29, 30 பார்த்துருவோம். 29 வந்து கல்ச்சுரல் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள். நீ வந்து சிறுபான்மையினராக இருக்கையோ அது உன்னுடைய கலாச்சாரம் மொழி எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான உரிமை உனக்கு இருக்குது போ. அது 29. 30 எஜுகேஷ்னல் ரைட்ஸ். நீ எந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாலும் உன்னுடைய மதம் சார்ந்த அதாவது இந்த மைனாரிட்டிஸை சேர்ந்த மக்களுக்கு தனியாக ஒரு நிறுவனம் வைக்கணும். இப்போ அதுலேயே வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அந்த சமூகத்தை அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அதுக்கான உனக்கு உரிமை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரத் எண் 31. இதுதான் வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது சட்ட திருத்தம் 1978 சரத் எண் 19 clause 1 clause F. ஸோ 19 clause 1 clause F இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்னா ரைட் டு அக்வயர் held hold and dispose of property and shifted the provision in article 31. 19 clause 1 clause Fல வந்து நம்ம அதை பார்க்கல. ஸோ நம்ம வந்து ஈயோடு முடிச்சிருந்துருப்போம். ஸோ எஃப்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சொத்து இது வந்து அரசு வந்து எடுத்துக்கிறத பற்றி. சரத்து எண் 31 நோ பர்சன் ஷால் பி டிப்ரைட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸெப்ட் பை லா அப்படின்ட்டோம். ஸோ இது ரெண்டத்தையும் தூக்கிட்டு ஆக்சுவலாக 19 டெலீட் பண்ணிவிட்டு 31 சொல்லப்பட்ட இதை வந்து ஆர்டிகிள் 300A வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா சரத் எண் 300A. இது ரொம்ப முக்கியம். இதோட சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளுடைய சொத்துரிமை வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை கிடையாது. Thus, the right to property, though still a constitutional right, is not a fundamental right. அரசியலமைப்பு உருவாக்குற காலத்தில் வந்து உருவாகி இருந்தாலும் அரசியலமைப்பு புத்தகத்துக்குள்ளே இந்த உரிமை இருந்தாலும் கூட நம்மளுக்கு இது அடிப்படை உரிமை கிடையாது. If this right is infringed, the aggrieved person cannot access the Supreme Court directly under Article 32. சரத் எண் 32 படி நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ மற்ற எந்த கேஸ்லையுமே நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாக போக முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவோம், அடுத்து அப்பீல் ஆகி ஹைகோர்ட் போவோம். அதுக்கு அங்கே ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி நம்ம அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த ஆர்டரில் தான் போக முடியும். பட் உங்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் நீங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரைட் டு சொத்து உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கீழே வராது, அடிப்படை உரிமை கீழே வராது. அடிப்படை உரிமை கீழே வரல. சரத் எண் 32 சொன்னதுபடி நான் சுப்ரீம் கோர்ட்டையும் டைரெக்டாக பார்க்க முடியாது. இஃப் என்னோட இந்த சொத்துரிமை யாராவது வந்து பறிக்கப்பட்டால், இந்த உரிமையை யாராவது என்கிட்ட இருந்து பறித்தால் நான் சுப்ரீம் கோர்ட்டை டைரெக்டாக போக முடியாது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து தமிழில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, சாரி. இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இந்த உரிமை மீறப்பட்டால் 32வது அந்த சரத்தின் கீழ் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக முடியாது. நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பு வாயிலாக தீர்வு பெறும் உரிமை. இப்போது இந்த ரைட்ஸ்லாம் எனக்கு வந்து இதில் அங்கங்கே வந்து அஃபெக்ட் ஆகுது, என்னை வந்து அதில் இருந்து அந்த உரிமை என்கிட்ட இருந்து பறிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த உரிமையை வந்து நான் ரிட் அப்படின்னு சொல்லுவோம். நீதி பேராணை. நீதி பேராணை. ஸோ இதுதான் வந்து இந்த
என்டையர் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயம் மற்றும் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியலமைப்போட. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சரத்தியன் 32 வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை அம்சம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய கேசவனந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபடி என்னென்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட நீங்கள் எதுனாலும் சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இல்லை மாற்றலாம், நீங்கள் அப்படி எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் அடிப்படை அம்சம்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் மாற்ற முடியாது. யூ கேன் அமெண்ட் பட் யூ கேனாட் அஃபெக்ட் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சரத்தியன் 32 வந்து பேசிக் ஃபீச்சர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே இங்கிலீஷ் லானா நம்மளுடைய பிரிட்டிஷ்டருந்து எடுத்தது. வேர் தே ஆர் அங்கே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை வந்து கிடைக்கல. ஸோ இங்கே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் தவறாக தான் இருக்கும், சாரி. The Supreme Court shall have the power to issue directions or orders or writs for the enforcement of any of the fundamental rights. எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நம்மளுக்கு வந்து செயல்படவில்லை, அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதில் எந்த ரிட்னாலும் கோர்ட்டில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ரிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டாமஸ், ப்ராஹிபிஷன், சென்டியோராரி, கோ வாரண்டோ. ஸோ இதோட தமிழ் அக்கம் அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்விக்கும் நீதி பேராணை. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதாவது ஃபில்ம் மூலியமாகவோ இல்லை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டது மூலியமாகவோ அதை நீங்கள் மர்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மறக்காது. ஸோ தெய்வ திருமகளில் இந்த நிலாங்கிற அந்த குழந்தைய படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குழந்தைய வந்து கொண்டு வரணும், கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுஷ்கா ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் தான் போடுவாங்க. ஸோ டு ஹேவ் த பாடி ஆஃப் அந்த கேஸில் இன்வால்வ் ஆன ஒரு பர்சனையோ இல்லை இது யாரானாலும் இருக்கலாம். ஸோ அந்த படத்தில் வந்து இதை கொண்டு வந்ததுனால நான் உங்களுக்கு இதை வச்சு சொல்கிறேன். ஸோ அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இங்கே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்விற்கும் நீதி பேராணை. இஷ்யூடு டு அ பர்சன் ஆர் ஜெயிலர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்யூஸ்டாக கூட இருக்கலாம், அடித்து உள்ளே வந்து கொண்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால எனக்கு வந்து அந்த அக்யூஸ்டு பர்சனை வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஜெயிலருக்கும் நம்ம இதை இஷ்யூ பண்ணலாம். அத்தாரிட்டி ஹூ ஹேஸ் illegally detained another person in jail to produce the detainee before the court. அதாவது சட்டத்திற்கு எதிராக யாரோ ஒரு நபரை சிறையில் அடைத்து வைத்திருந்தால் அந்த நபரை நீ கோர்ட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். கைதியோ யாரோ நார்மல் பர்சன் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மற்றொரு நபரை சட்டவிரோதமாக சிறையில் அடைத்துள்ள ஒரு நபர் அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். இஷ்யூட் இன் ஆர்டர் டு லெட் த கோர்ட் நோ ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் ஹி ஹேஸ் பின் கன்ஃபைன்ட் அண்ட் ஜஸ்டிஃபை த டே அண்ட் காஸ் ஆஃப் ஹிஸ் டிடென்ஷன். கோர்ட்டில் வந்து இதை எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா, கோர்ட் அவனை எதுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிலருக்கு நம்ம ஹேபியஸ் கார்பஸ் கொடுக்குறோம், கூட்டிகிட்டு வரான், அவனை எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த நாளில் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ரிட்டு தான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இந்த படத்தை மறக்காதீங்க, படத்தை மறக்கலாம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டாமஸ்னால் வி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம், ஆணையிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி, செயலுறுத்தும் நீதி பேராணையம். இப்போ இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஆள் வந்து கோர்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், போலீஸ் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ போலீஸ் வந்து திருன்னு முழிக்கிறாரா. ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, யூ ஹாவ் டு டேக் ஹிஸ் கம்ப்ளைண்ட், நீங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்தே ஆகணும். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேங்கிறது. ஆர்டர் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் இல்லை செமி கவர்மெண்ட் இல்லை ஜுடிஷியல் பாடிஸ், அதாவது ஜுடிஷியல் பாடிஸ்னால் நம்ம இன்ஃபீரியருக்கு, அது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நம்ம இதை போய் அப்பீல் பண்ணுறோம், இதை போய் நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த ரிட் அப்படின்னா, இந்த நீதி பேராணைன்னு கேட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை, இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கு, ஹை கோர்ட்டுக்கோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ இல்லை சப்பார்டினேட் கோர்ட்ஸ் ஏதோ ஒன்றுக்கோ இல்லை ட்ரிபியூனல்ஸ்க்கோ இல்லை ஏதாவது கார்ப்பரேஷன் இல்லை ஏதாவது ஒரு பர்சன் எந்த யாருக்குனாலும், இப்போ இந்த கண்டிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போலீஸ், பிகாஸ் கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போலீஸும் வந்துடும், செமி கவர்மெண்டல், அடுத்து ஜுடிஷியல். ஸோ இந்த மூணுத்துலேயுமே யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கலாம். அரசாங்க அல்லது அரை அரசு நீதித்துறை
அமைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. தரைக்குறைவான நீதிமன்றம்ல இது வந்து தவறாக இதாக இருக்குது. இன்ஃபீரியர் கோர்ட்டுங்கிறப்போ அந்த கீழே இருக்கக்கூடியது தீர்ப்பாயம், ட்ரிபியூனல், குழு, நிறுவனம் அல்லது சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கடமையின் செயல்திறன் தேவைப்படும் நபர். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் வி கமாண்ட். நான் வந்து ஆணையிடுறேன், அவனுடைய கேஸை வந்து நீ எடுத்துக்கோ, அவனை எடுத்து நடத்து, இல்லை நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறது, ஆர்டர் கொடுக்கறது மேண்டாமஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டியோராரி. ஸோ சென்டியோராரி பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் கோர்ட் வந்து இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கோ இல்லை ட்ரிபியூனலுக்கோ கொடுக்கறது டு டிரான்ஸ்மிட் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் தம். அந்த பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக அது வந்து அந்த கேஸுக்கு வந்து எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கப்படலை அப்படின்னா சுப்பீரியர் கோர்ட்டுக்கிறப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துப்போம். அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான், அந்த பர்டிகுலர் கேஸோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், இல்லை அங்கே முன்னாடி இந்த ஒரு கேஸ் வந்திருக்கு, நீ அதை வந்து கன்சிடர் பண்ணலை, அதை வந்து முன்னாடி வந்து சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. If the order of the inferior court is found to be without jurisdiction or against the principle of natural justice, it is quashed. அதாவது அதிகார வரம்புன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ஹைகோர்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறது நம்ம டோட்டல் இதுக்கு தான் பார்க்க முடியும், நம்மளுடைய டோட்டல் தமிழ்நாடுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ டோட்டல் தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஏதோ ஒரு ஆந்திராலேயோ இல்லை கர்நாடகாலேயோ வார்டர் ஷேர் பண்ணுறோன்னு அங்கே இருக்கக்கூடிய கேஸை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுதான் இந்த இது கீழே வரும். நெறிமுறையுறுத்துங்கிறது அந்த ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி அவங்க ஏதாவது வேலை பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்குறீங்க, நான் வந்து நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை போகிறேன், சென்டியோராரி வந்து நான் அப்ளை பண்ணுறேன், அந்த ரிட்டு வந்து போடுறேன் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் இந்த இன்ஃபீரியர் கோர்ட், இந்த கீழே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து வேலை பார்த்துருக்கு. ஸோ அந்த தீர்ப்புக்கு வந்து அந்த கேஸ்க்கு வந்து தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை. ஸோ மேலே இருக்கக்கூடிய கோர்ட்டு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்கறது, இது கோர்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். இப்போ இதுக்கு முன்னாடியும் நம்ம அதான் பார்த்தோம், வி கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம அதான் பார்த்தோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டல், செமி கவர்மெண்டல், ஜுடிஷியல் பாடிஸ் இந்த மூணுத்துக்குமே வரும். அதே மாதிரி இது சுப்பீரியர் கோர்ட். இப்போது சுப்பீரியர் கோர்ட்டுங்கிறப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டுன்னு தான் இல்லை, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கூட இதை வந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ சென்டியோராரிங்கிறது அமோங் இந்த நீதித்துறைக்குள்ளே நடக்கிறது சென்டியோராரி, நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து ப்ராஹிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இதுவும் அதே தான், சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ ஒரு இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கு கொடுக்கறது ஃபார்பிடிங் இட் ஃப்ரம் கண்டினியூங் ப்ரொசீடிங்ஸ் ஆன் அ கேஸ் விச் ஃபால்ஸ் அவுட் சைட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். என்ன இதுவும் அதே மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். சென்டியோராரி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டு இல்லை தீர்ப்பாயம் ஏற்கனவே ஒரு முடிவாக அந்த கேஸில் எடுத்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா சென்டியோராரி கொடுக்கணும். இல்லை அந்த இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை இன்னும் கொடுக்கல அப்படின்னா ப்ராஹிபிட் பண்ணுறது, தடை விதிக்கிறது. போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் குறுக்கால கம்பெனிட்டலாம், நீங்கள் வந்து இந்த இதுக்கு தீர்ப்பு கொடுக்காத, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும், இல்லை இந்த இதுக்கு ராங்காக வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் ஏதோ ஒரு வகையில் ப்ராஹிபிட் பண்ணுறதுனா தடை உறுத்துதல். Prohibition wholly concerns with the matter of jurisdictional defects, whereas certiorari is only substantially concerned with such defects. தடைங்கிறது அந்த தடையுறுத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகார வரம்புகளின் குறைபாடுகளுடன் முற்றிலும் அக்கறை கொண்டுள்ளது. ஜூரிஸ்டிக்ஷன் விஷயத்தில் இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சென்டியோராரி வந்து பார்த்தீங்கன்னா இத்தகைய குறைபாடுகளில் கணிசமாக அக்கறை கொண்டுள்ளது. ஸோ எதில் வந்து அதிகமான இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்டியோராரியில் தான் அந்த டிஃபெக்ட்ஸ், காமன் டிஃபெக்ட்ஸ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. இது வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா ப்ராஹிபிஷன், அதாவது அந்த வரம்பு. The remedies under both prohibition and certiorari lie against a judicial. இதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கு அகேன்ஸ்டாக நீ சொல்ல முடியாது, இப்போது இங்கே போலீஸாக வேலை பார்த்துட்டு அங்கே இருக்கிறதுல இன்வால்வ் ஆகிறே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு அகேன்ஸ்டாக பண்ண முடியாது. நம்ம ஜுடிஷியல் இல்லை குவாசி ஜுடிஷியல் அகேன்ஸ்டாக தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கு. இந்த ப்ராஹிபிஷனோ இல்லை சென்டியோராரியோ ரெண்டுமே வந்து ஜுடிஷியல், நீதித்துறை, இதுவும் நீதித்துறை தான்.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சென்டியூராரி ஃபுல்லாக நீதித்துறை, இதுவும் நீதித்துறை தான். ஸோ ரெண்டுமே அகெயின்ஸ்ட் யாருன்னா ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல், நீதித்துறை சம்மந்தப்பட்டது தான் வந்து பண்ண முடியும். குவாசி ஜுடிஷியல்னால் நம்ம ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் கூட வரும். அடுத்து கோ வாரண்ட்டுன்னா என்ன, பை வாட் அத்தாரிட்டி, என்ன அத்தாரிட்டி படி, என்ன இதுபடி, உரிமைப்படி அப்படின்னு சொல்லலாம். தகுதி முறை வினவும் நீதி பேராணை, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது கேட்குறது. issued when any private person wrongfully usurps a public office. It is to inquire into the legality of the claim which a person asserts. The person applying for this writ must show the interest he has in the office with reference to which he seeks the remedy. இப்போ ஏதோ ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை பார்க்குறதுல ஏதோ ஒரு ப்ரைவேட் பர்சன், இப்போது ஒரு பெரிய ஆக்டராக கூட இருக்கலாம். இப்போ அந்த ஆக்டர் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, இல்லை என்னை தவறான முறையில் வந்து இந்த பொது இதை வந்து பயன்படுத்துகிறாரு. எந்த ஒரு தனியார் நபரும் ஒரு பொது அலுவலகத்தை தவறாக பயன்படுத்தும் போது வழங்கப்படுறது தான் இந்த கோ வாரண்ட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வலியுறுத்தும் உரிமை கோரலின் சட்டப்பூர்வமான தன்மையை விசாரிப்பதாகும். ஸோ அது எந்த வகையில் அவங்க அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த ரிட்டு அப்ளை பண்ணுறாங்களே அந்த நீதி பேராணை வந்து அப்ளை பண்ணுறவங்க அந்த ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ நான் ஆர்டிஓவில் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோடய ஆஃபீஸ், அது என்ன சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இன்னொரு ப்ரைவேட் பர்சன், தனியார் நபர் வந்து இதில் தலையிட்டு எங்களுடைய அந்த பொது சேவை, அதாவது எங்களுடைய அந்த நார்மல் சர்வீஸ் கொடுக்குற மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறத வந்து தடை பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம கொடுக்கலாம். அதான் தகுதி முறை வினவும் தீர்ப்பாணையம். கோ வாரண்ட்டோ அது மாதிரி நிறையா விஷயத்தில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டாமஸ்க்கும் ப்ராஹிபிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மேண்டாமஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் கொடுக்கப்படும். மேண்டாமஸ் நம்ம அந்த போலீஸ் வச்சு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, போலீஸ் ஜட்ஜு அப்புறம் இன்னொரு மனுஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல். நெக்ஸ்ட்டு அன் ஆர்டர் டு அ லோயர் கோர்ட் டு டூ சம்திங். மேண்டாமஸ்க்கு நான் கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட் வச்சு சொல்கிறாங்க, அந்த ஜுடிஷியல் விஷயத்தை வச்சு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ராஹிபிட்னா இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது, தடுக்கிறது, டு நாட் டு டூ சம்திங். ஸோ மேண்டாமஸில் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டி இதை தான் பண்ணு அப்படின்ட்டு, இல்லை நீ எதுவும் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ப்ராஹிபிஷன். டைரக்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டிஸ். ஆனால் இதில் ப்ராஹிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதான் இது எல்லாமே வந்து தடை விதிக்கிற சம்மந்தமாக எதுலலாம் சொல்லியிருக்காங்க. இது அவங்களே வந்து எப்படி நான் டைரக்ட் பண்ணுறேன், நீ அதுக்கு மேலே பார்த்துக்கோ, நான் வந்து உன்னைய இந்த வழியில் போன்னு சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது மேண்டாமஸ். ஸோ இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாமே மேண்டாமஸில் சொல்லப்பட்டிருக்க எல்லாமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ப்ராஹிபிஷனில் இதெல்லாம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறது ப்ராஹிபிஷனில் சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ சரத்தியன் 33 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. அது வந்து நம்மளுடைய பாராளுமன்றம், அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம அப்ரோகேட் பண்ணுறதுனா எடுக்கிறது, இல்லை ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர்றது, கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, இது எல்லாமே வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன், நான் ஒரு போலீஸாக இருக்கேன் அப்படின்னா சட்டத்துக்கு, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக நம்ம பப்ளிக் ஃபோரமில் எதுவுமே பேச முடியாது, நம்மளுக்கு அதுக்கான உரிமை கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் யூ கம் அண்டர் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சரத்தின் 33 படி உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷியல்ஸ்னு ஒன்று இருக்கும். கோர்ட் மார்ஷியல்ஸ் அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக மூவி நேம் தெரில, விஷால் அண்ட் சமந்தா நடிச்சிருப்பாங்க. அதில் விஷால் வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அதில் வந்து அவர் பண்ணுற விஷயத்துக்கெலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட் இருக்கும். ஸோ இல்லாட்டி சூரரை போட்டரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கோர்ட் மார்ஷியல்ஸ் அப்படிங்கிறது அந்த மூவியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, பட் கோர்ட் மார்ஷியல்ஸ்னால் அதுதான் மிலிட்ரி லா படி கொண்டு வந்த கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் வந்து நீங்கள் ரிட்டு வந்து போட முடியாது, நீதி பேரானே அங்கே கேட்க முடியாது. ஸோ அதுக்கு எக்ஸப்ஷன் நம்ம வேறு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் அளவுக்குலாம் போக மாட்டோம், நம்ம ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தான் மேஜராக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துலேயே வந்து நம்ம ரிட் வந்து கேட்டுக்கலாம், நீதி பேராணை அப்ளை பண்ணலாம். பட் கோர்ட் மார்ஷியல் அதுவும் கோர்ட் தானே அப்படின்னு கேட்க முடியாது, அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. அதான் இந்த சரத்தியன் 33. ஆயுதப்படைகள், துணை இராணுவ படைகள், போலீஸ் படைகள் மற்றும் உளவுத்துறை.
அடுத்து சரத்து எண் 34 வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லா பற்றி. மிலிட்ரி லா இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்படும். அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதோடு இது வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம போட்டதே கிடையாது. மார்ஷியலாக நம்மளுக்கு இந்தியாவில் கொண்டு வந்ததே கிடையாது, அந்தளவுக்கு போனதில்லை. மேக்ஸிமம் நம்ம பிரசிடென்ட் ரூலு, கவர்னர் ரூல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். ஸோ சரத்து எண் 34 கீழே இந்த மிலிட்ரி லா பற்றி சொல்லியிருக்காங்க, மார்ஷியல் லா. அடுத்து 35 ஒவ்வொரு பகுதியோட எண்டுலையும் அந்த பகுதியை சேர்ந்த சரத்துகளுக்கு அதில் கூறப்பட்டிருக்க கூற்றுகளுக்கு யார் வந்து மாற்ற முடியும், யார் வந்து சட்டத்திருத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க உரிமை இருக்குது, நம்மளுடைய மாநில சட்டமன்றத்துக்கு உரிமை கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றுறதுக்கு இல்லை மாற்றுறதுன்னா டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கோ முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய உரிமை பாராளுமன்றத்துக்கு மட்டுமே, நம்மளுடைய மாநில சட்டமன்றத்துக்கு கிடையாது. அதான் சரத்து எண் 35 கீழே சொல்லியிருக்கு. ஸோ இதில் அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் மக்களாட்சி முறையானது இதில் வந்து நிறையா பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது. இப்போது நீங்கள் வெளியே போகிறீங்க, வெளியே போய் ஏதோ நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு தெரு வழியாக நடந்து போகிறீங்க, அந்த தெரு வழியாக நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஒரு 10 பேர் உங்களை அடிக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, உங்களை வந்து அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க, இல்லை நீ பேசவே கூடாது, இதை பற்றி பேசக்கூடாது, நீ நீ இந்த வேலை பார்க்கக்கூடாது, நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இந்த கொத்தடிமையாக எனக்கு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் இருந்ததை விட மோசமாக நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்படாவிட்டால் இந்த மாதிரியான நிலைமைகள் தான் நம்மளுக்கு இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மத சார்ந்து விஷயங்கள் வந்து ஸ்டேட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுன்னா மித்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசித்து தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்கள் ரொம்ப முக்கியமாக இதை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய எந்த ஒரு மனிதரையும் நீ வந்து இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லி தாழ்த்தி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து தீண்டாமை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பேசிக் பேச்சுரிமையிலிருந்து ஆரம்பித்து நம்ம அதெல்லாம் தடுக்கப்பட்டால், அதெல்லாம் நம்மளிடம் பறிக்கப்படுற மாதிரி இருந்தால், நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறதுக்கு என்னென்ன நீதி பேராணை இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் சொல்லலாம். இல்லைனா அந்த கொடுக்கப்பட்டிருக்க வாக்கியத்தை வச்சு நம்ம சட்டத்தில் இருக்கிற ஓட்டை வந்து எப்படினாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த அடிப்படை உரிமையில் இது இப்படி எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு கொடுத்துருக்கான், ஸோ நான் இப்போ என்னன்னாலும் பேசலாம்ல, இப்போ யாரை பற்றினாலும் பேசலாம்னு நம்மளுடைய தாய்நாட்டை இந்தியாவை பற்றியோ இல்லை நம்ம ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை பற்றியோ தவறாக எந்த ஒரு ஃபோரம்லையும் பேசுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கனால தான் நம்ம இந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். இல்லை நம்மளுடைய உரிமைகள் எங்கேயாவது பறிக்கப்பட்டால் அதுக்கு நம்மளுக்கு கேஸ் போடுறதுக்கான உரிமையும் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுனாலும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அதுவும் எந்த ஒரு அந்த பேசிக் அடிப்படை அம்சத்தை மூவ் பண்ணுற மாதிரி, இப்போது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனே இருக்கக்கூடாது அப்படின்னு அதை தூக்கி போய் வேறு இதுலேயும் நம்மளால் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து அடிப்படை அம்சங்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கான உரிமை கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை ஒரு ரீகால் மாதிரி பண்ணிடலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாஸ் ஆர்டிகல் 14. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 14 to 18 வரை இருக்கா. ஸோ சரத்து எண் 12 என்ன, ஸ்டேட்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இது எல்லாமே வந்து ஸ்டேட், கேபிட்டல் எஸ் ஸ்டேட், அதுக்கெல்லாம் வருது. சரத்து எண் 13 வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சட்டங்கள்லாம் ஒருவேளை இது வந்து அடிப்படை உரிமையை பாதிச்சது அப்படின்னா இது இந்த சட்டங்கள் எல்லாமே இன்வேலிட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. அடுத்து 14 to 18 வரை. ஃபர்ஸ்ட் என்ன, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் 14. 15 சரிப்பா, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம்னு சொல்லிட்டேன், உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேரியேஷனை என்ன பண்ணுறது, அதுதான். அப்போ நீ என்னை வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது, மதம் சார்ந்தோ இல்லை இனம் சார்ந்தோ இல்லை ஜாதி சார்ந்தோ இல்லை பிறப்பிடம் சார்ந்தோ நீ வந்து என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. 15 ஓகே, உன்னையும் நான் டிஸ்கிரிமினேட் பண்ணலை. சரி, அதுக்கடுத்து நான் வேலைக்கு போகிற இடத்துல என்னை வந்து எல்லா இடத்துலையும் எனக்கும் ஈக்குவல் உரிமை கொடுக்கணும். அங்கே வந்து நீ என்னை டிஸ்கிரிமினேட் பொது டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் சொல்லியாச்சு, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பற்றியும் நம்ம சொல்லிட்டோம், அது சரத்து 16. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் ஒருத்தரை மட்டும் நம்ம தொடாமே இருந்தோமே, நம்ம ரொம்ப கீழே வச்சுருந்தோமே, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யாரையும் ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரத்து எண் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழிப்பு.
ஒழிக்கும் சட்டம். அடுத்து 18 அபாலிஷ்மெண்ட் ஆர் டைட்டில்ஸ். நான் வந்து அந்த கிங்கோட அந்த இது வச்சே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ராஜா அந்த பீரியடில் வந்து ராஜாவாக இருந்தேன், ஸோ இப்போவும் நானும் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருக்கு முன்னாடி ராஜாவை போட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு கீழே உள்ளவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது. ஸோ எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வச்சுருக்கக்கூடாது, சாரி அவங்கள்ட்ட இருந்தோ இல்லை எந்த ஒரு ஃபாரின் ஸ்டேட்டை இருந்தோ வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்தது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃபஸ்ட்டு பேச்சுரிமைக்கோ இல்லை கருத்துரிமைக்கோ வந்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துட்றான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் வித் ரிகார்ட்ஸ் டு கண்டிஷன் ஆஃப் அஃபென்சஸ் கமிட்டட். நான் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நான் வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உரிமை ஏதாவது கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கா? இருக்குது. அதுதான் அடுத்தது சரத்து. அதுக்கடுத்த சரத்து என்ன, என்னுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்குது அப்படின்னா என் உயிர் விஷயத்துலையோ இல்லை தனிப்பட்ட சுதந்திர பாதுகாக்கிற உரிமை இருக்கா? இருக்குது. சரத்து எண் 21. ஸோ 21 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போது 19ஐயும் வந்து பண்ண மாட்டாங்க. அடுத்து 21A ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ எஜுகேஷன், இலவச கல்வி சம்மந்தமாக. இது மட்டும் இடையில இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அரெஸ்ட் பற்றியே நம்ம பார்த்துட்டோம், நம்ம உயிரோடு இருக்கிற பற்றி பார்த்துட்டோம். அடுத்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி அஃபென்சஸ் கமிட்டடுக்கு என்னென்னு பார்த்தோம். ஆர்டிகிள் சரத்து எண் 20ல் நான் வந்து அரெஸ்ட் ஆகி போகிறேன். இல்லை டிடென்ஷன்னா நம்ம பார்த்தோம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பார்த்தோம், பியூனிட்டிவ் டிடென்ஷன் பார்த்தோம். பியூனிட்டிவ் அப்படிங்கிறது நான் ஒரு குற்றத்தை செய்ததுக்கப்புறம் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப்படுது, என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா நான் வந்து எந்த தவறுமே செய்யலை, பட் தவறு செய்து விடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், மனித வளத்தை வந்து நம்ம தவறான முறையில் பயன்படுத்துறது. ஸோ மனிதத்தை பற்றி பேசிட்டோமோ, அதுக்கடுத்து குழந்தைகளை பற்றி பேசணும். குழந்தைகளுக்கு நோ சைல்டு பிலோ, அதாவது 14 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வேலை வந்து வாங்கக்கூடாது. அதுக்கடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனை ஃபஸ்ட் என்னது, தனிப்பட்ட விஷயம். நான் அப்படிங்கிறப்போ நான் வந்து எந்த கடவுளைனாலும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏதாவது நிறுவனங்கள் நிறுவுவது இருக்குது, அதுக்கு சரத்து எண் 26. ஏதாவது ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், மதம் சார்ந்த விஷயங்களில் நான் எதுவும் இன்வால்வ் ஆகிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அடுத்து 27, ஓகே நீ ஏதோ ஒரு நிறுவனம் கொண்டு வந்துட்டு அந்த நிறுவனங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் எந்த ஒரு வரியும் வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது 27. அடுத்து 28, ஓகே நீ இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லிட்ட, டேக்ஸ் வாங்க மாட்டேன்னு ஸ்டேட் சொல்லிடுச்சு, அப்புறம் என்னப்பா ஒரு இன்ஸ்டியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நீ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்க வேண்டியதானே. ஸோ அப்போ வந்து மதம் சார்ந்த வழிமுறைகளை சொல்கிறதுக்கு நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதில் 2 கண்டிஷன் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து முழுக்க ஸ்டேட்டே வந்து ஸ்டேட்டோட அதாவது மாநில நிதித்துறை மூலமாக தான் நம்மளுக்கு இது ரன் ஆகுது அப்படின்னா நீங்கள் அங்கே மத வழிமுறைகளை கொடுக்க முடியாது. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி மெயின்டெனன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் ஸ்டேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களால் பண்ணிக்க முடியும். அதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரையும் கம்பல் பண்ணி வைக்க முடியாது. அதுதான் 28. ஸோ இந்த ஆர்டரில் அப்படியே அந்த ஆர்டர் மட்டும் இது பண்ணிக்கிட்டேன்னா. ஸோ இதை பற்றி பேசியாச்சு. அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் பற்றி சொல்லியிருக்கேன். அப்போ 29 கல்ச்சரை பற்றி பேசுது. கல்ச்சர் அதாவது சிறுபான்மையினருடைய அந்த கல்ச்சரை பாதுகாக்கிறது ஆர்டிகல் 29. அடுத்து ஆர்டிகல் 30 அவங்களுக்கான அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சரத்தின் 28ல் நம்ம வெறும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எதுலலாம் வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுலேயும் யாரையும் கம்பல் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உங்களுடைய மைனாரிட்டிஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னாலும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரத்து எண் 31 நம்ம பார்த்தோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை ரிப்பீல் பண்ணி அதை ஒமிட் பண்ணி எதில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, சரத்து எண் 300A ஆர்டிகல் 300Aல வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்து 32ல் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ ஆர்டிகல் 32ல் தான் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஹேபியஸ் கார்பஸ்னால் தெய்வ திருமகள் தான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். டு ஹேவ் த பாடி ஆஃப், அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது யார் கொடுக்கலாம், யாருக்குனாலும் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டு, செமி கவர்மெண்ட்டு, ஜுடிஷியல் பாடிஸ், நீதித்துறை, இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்கள் எதுக்குனாலும் கொடுக்கலாம். அடுத்து சென்டியூரரி ப்ராஹிபிஷன். இது ரெண்டுமே வந்து அகென்ஸ்ட் நம்ம ஒரு நீதித்துறைக்கு அகென்ஸ்டாக தான் கொடுக்க முடியும். ஸோ சுப்பீரியர் வந்து இன்ஃபீரியர் கோர்ட்டுக்கு கொடுக்க முடியும். ப்ராஹிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா
எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, கீழே இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் கோர்ட்டு எந்த முடிவு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த முடிவு எடுக்க விடாமல் தடுக்கிறது. சென்டியூராரினா நம்ம முடிவு எடுத்த பிறகும் இது சரி வராது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மேண்டாமஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கவர்மெண்ட், செமி கவர்மெண்டல், ஜுடிஷியல் அது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நம்மளோட ஹேபியஸ் கார்பஸ் அதே மாதிரி தான், ஜெயிலர், போலீஸ் இந்த மாதிரி யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஸோ அடுத்து மேண்டமஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்லுவாங்க, நீ ஒரு செயலை வந்து செய்யாமல் இருந்த அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லி, நான் வந்து உன்னையே ஆணை செய்கிறேன். நம்மளுடைய பாகுபலியில் வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி இதுவே என் கட்டளை சாசனம்ங்கிற மாதிரி அந்த மேண்டாமஸ் போயிடும். ஸோ அடுத்து மேண்டாமஸ் முடிச்சாச்சு. அடுத்து கோ வாரண்டோனா என்ன அத்தாரிட்டியின் படி, உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி தான் வந்து கோ வாரண்டோ. ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 32 கீழே பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிகல் 33 பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை ரைட்ஸ். யாருக்கு? நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி, போலீஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாற்றுறதுக்கு சரத்து எண் 33. சரத்து எண் 34னா மார்ஷியல் லா வந்து, அதாவது மிலிட்ரி லா வந்து இருக்கும்போது அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும், தடை செய்யப்படும் அப்படிங்கிறது. தடைன்னு சொல்ல முடியாது, அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் கட்டுப்பாடுகள் இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஒன் ஆர்டிகல் 35 பார்லிமெண்ட்டுக்கு தான் உரிமை இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்துக்கு உரிமை கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட லாஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். திருப்பி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணும்போது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கும், இல்லைனா இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.